அவர் முடிவெடுத்து வர வேண்டுமா இல்லையா என்பதை சொல்லணுமே தவிர, எங்களை பொறுத்தவரை நாங்கள் பலமாக இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் மிகச்சிறந்த ஒரு உறுப்பினர்களாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் இணைந்திருக்கிறது. வலிமையோடு 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்துவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை ரீதியாக சில மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் திமுக என்ற இந்த ஊழல் பெருச்சாலியை ஒதுக்கி தள்ளுவதற்கு எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். சித்தாந்த ரீதியாக நாங்களும் ஒன்றுபட்ட கருத்தில் இருக்கிறோம். கடவுள் மறுப்பு என்ற காட்டுமிராண்டிகளை இந்த முறை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆன்மீக பூமியை மீட்டெடுக்க போகிறோம். ஒவ்வொரு தலைவர்களுக்கும் வித்தியாசமான பார்வை இருக்கும், வித்தியாசமான செயல்பாட்டு திறன் இருக்கும். அதனால திரு அண்ணாமலை அவர்களையும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களையும் எந்த விதத்திலும் ஒப்பிடக்கூடாது. இவருக்கு ஒரு பாதை இருக்கும் என்றால் அவருக்கு வேறு ஒரு நோக்கம், வேறு ஒரு பாதை, வேறு ஒரு உளவுத்துறை அதை பற்றி ஏன் கண்காணிக்கல? காவல்துறை இது போன்ற விஷயங்களை சரி செய்வதற்கு ஏன் முயற்சி செய்யல? அதைவிட கொடுமை, நாங்கள் சமூக நீதி அரசு என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆட்சியில் தான் சாதிய படுகொலைகள் அதிகமாக நடக்கிறது என்றால் ஐயா ஸ்டாலின் உறங்கிக் கொண்டிருக்கிறாரா அல்லது உண்மையாகவே இந்த சாதிய படுகொலைகளை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார் என்ற கேள்வியை நாம் எழுப்புறோம். திடீரென்று அமெரிக்க அதிபர் ஒன்றை சொல்லுகிறார், செத்துப்போன ஒரு வளர்ச்சி அடையாத பொருளாதாரம் என்று சொன்னால் அதை எதிர்த்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நம் நாட்டின் ஒரு பிரஜையாக பேசியிருக்க வேண்டும் ராகுல் காந்தி. ஆனா என்ன செய்யறாரு? நான் டொனால்ட் ட்ரம்ப் பேசுவதை ஆதரிக்கிறேன், பாராட்டுகிறேன் என்று சொல்கிறேன் என்றால் எவ்வளவு பெரிய மோசடி! ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவின் தேசிய செயலாளரான திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வாழ்க வளமுடன். எப்படி சார் இருக்கீங்க? இறைவன் அருளால் சிறப்பாக இருக்கேன். இப்போது சமீப காலமாக ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவில் சில மனஸ்தாபங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது. ஏன்னா என்டிஏ கூட்டணியில் பெரிய லெவலுக்கு அந்த தென் தமிழகத்தில் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்த பர்சன் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் 2021 தேர்தலுக்கு பிறகு நம்ம நிறையா பார்த்துட்டு இருந்திருப்போம். தற்பொழுது அது இல்லாமல் போச்சா? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகிவிட்டு அவரே அதற்கு ஒரு காரணத்தை சொன்னார். அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்பது வரலாற்றில் பார்க்குறோம். அதனால் நான் வெளிவந்ததும் அப்படித்தான் அப்படின்னு. அப்போ இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள்? அவர் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அல்லது வராமல் வேறு ஏதாவது ஒரு கட்சியோடு சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இது ரெண்டையுமே அவர் சொன்ன பதில் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் யாரெல்லாம் நம்பிக்கை வைத்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொண்டு அவரின் தலைமையில் அணிவகுக்க தயாராக இருக்கிறார்களோ அத்தனை கட்சிகளையும் ஒன்றிணைத்து பலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மாய பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற திமுகவுடைய கூட்டணியை சுக்குநூறாக உடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதற்காக எங்களுடைய கூட்டணி பலத்தை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எல்லா கட்சியினரோடும் பேசி கொண்டிருக்கிறோம். இது இயல்பாக ஜனநாயகத்தில் நடக்க வேண்டிய நிகழ்வு. இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு அல்லது ஒரு தலைவருக்கு பல்வேறு தேவைகள் இருக்கும். இந்த தேவைகள் அங்கு நிறைவேறவில்லை என்றால் அவர்கள் இயல்பாகவே அந்த கூட்டணியிலிருந்து அல்லது அவர்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அதிலிருந்து விலகுவது யதார்த்தமாக நடக்கிறது தான். ஐயா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அவர் விலகியதற்கு காரணம் சொல்லலை, அது நாடே அறியும் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அதனால் நாடு என்ன அறிகிறது என்பது நமக்கும் தெரியலை. ஸோ அவருடைய காரணத்தை அவர் சொல்லாத வரைக்கும் நாம் அதை சொன்னால் அது நாகரிகமாக இருக்காது. எங்களுடைய கூட்டணியிலிருந்து அவர் சென்றிருக்கிறார் என்பதை அவர் பரிசீலிக்க வேண்டும். இது முதல் விஷயம். நீங்கள் ரெண்டாவது பாருங்கள், நாங்கள் எந்த அளவுக்கு அவர் நம்மளுடைய கூட்டணியில் இருக்கணும் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் தந்தோம்னா எங்களுடைய மாநில தலைவர் அருமை சகோதரர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் கூட்டணியை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்ன பொழுது கூட பேசி பிரதமரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் செஞ்சு தரோம். முதல் முறை நீங்கள் பிரதமரை சந்திக்கணும்னு சொன்ன பொழுது கூட சந்திக்க முடியாததற்கான காரணம் என்பது ஆல்ரெடி ஷெட்யூல் போடப்பட்டிருக்கு. அவருக்கான பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து இருந்ததுனால உடனடியாக கிளம்ப வேண்டியிருந்தது. நாம் ஏற்பாடு பண்ணி தருவோம் என்று பேசிய அந்த நிலையிலும் அவர் வெளியேறி இருக்கிறார் என்றால் அவர் முடிவெடுத்து வர வேண்டுமா இல்லையா என்பதை சொல்லணுமே தவிர, எங்களை பொறுத்தவரை நாங்கள் பலமாக இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் மிகச்சிறந்த ஒரு உறுப்பினர்களாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் இணைந்திருக்கிறது. வலிமையோடு 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்துவோம். நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் சட்டமன்றத்தில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
பொதுச் செயலாளர் சிறப்பான முறையிலே அவர்களும் ஒத்துழைத்து நல்ல முறையிலே நாங்கள் அதிமுகவுடைய தலைமையில் மிகப்பெரிய வெற்றி வகை சூடுவோம். ஓகே, ஆனால் சந்திப்பதற்கு நேரம் கேட்டு கூட கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு கோபமாக மாறி இருக்கா? ஒவ்வொரு தலைவர்களும் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது நியாயம்தாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் கடந்த காலத்தில் சந்திக்காமலே இருந்து இதுதான் முதல் சந்திப்பானா அப்படியும் கிடையாது. அவர் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று கடிதத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த பயணத்தில் முடியாது என்பதற்கான காரணங்களை பிரதமருடைய அலுவலகம் அவருக்கு தெரிவித்திருக்கு. இவ்வளவுதான் விஷயம். அப்போது இதற்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இருக்கிறார். அவருமே சில நேரங்களில் கேட்டு சந்திக்க முடியாமல் போனது. அதே மாதிரி பாமகவுடைய நிறுவனரிலிருந்து அந்த கட்சியினுடைய தலைவர்கள் வரைக்கும் கேட்டு சில நேரங்களில் சந்திக்க முடியாமல் போகுது. இது இயல்பு. பிரதமருடைய அந்த நேரத்தில் ஒதுக்க முடியும்னா கண்டிப்பாக ஒதுக்குவாங்க, மதிப்பளிப்பாங்க. ராமேஸ்வரம் வந்தப்பையும் நேரம் கிடைக்கல. இந்த முறை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் வந்தப்பையும் நேரம் கிடைக்கல. மறுபடியும் 26ஆம் தேதி மோடி அவர்கள் வர்றதா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அப்போ நேரம் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ நேரம் வாங்கி தரக்கூடிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தினதுனால தான் அங்கே அப்பாயின்மெண்ட்டே கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? இது அரசியல் விதத்தில் யார் வேணாலும் யூகங்களை பேசலாம். அடிப்படையில் பிரதமருடைய நேரம் இருந்தால் அல்லது முன்கூட்டி திட்டமிட்டு அதற்கேற்ப நேரத்தை ஒதுக்கி தரும்படி பிரதமர் அலுவலகத்துக்கு நாம் தெரியப்படுத்தினால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய இல்லை நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன்னா அப்போ பிரதமரை விட ஒரு உச்ச அந்தஸ்தில் யாருமே இங்கே கிடையாது. அதற்கான முயற்சிகளை எடுத்து அதற்கான சாத்தியக்கூறுகளை முன்கூட்டியே நாம் செய்ய முடியும் அப்படின்றத பாஜகவினுடைய மாநில தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். பாஜக ஒரு ஸ்டாண்டர்ட் தெளிவாக இருக்குங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறார்களோ, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, பாரத பிரதமரின் தலைமையிலே இந்த பாரதம் வளர்ச்சியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை ரீதியாக சில மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் திமுக என்ற இந்த ஊழல் பெருச்சாலியை ஒதுக்கி தள்ளுவதற்கு எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். சித்தாந்த ரீதியாக நாங்களும் ஒன்றுபட்ட கருத்தில் இருக்கிறோம். கடவுள் மறுப்பு என்ற காட்டுமிராண்டிகளை இந்த முறை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆன்மீக பூமியை மீட்டெடுக்க போகிறோம். இதுதான் எங்களுடைய ஒற்றை நோக்கம். ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான வளர்ச்சி, இதை உருவாக்குவதற்கு அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறது. களத்தில் வெல்வோம். திமுகவை துரத்தி மக்கள் அடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஓகே, துரத்தி அடிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள்னா அந்த ஒரு இடத்துல இப்போ அண்ணாமலை கொஞ்சம் பின்வாங்கியிருக்காரா? ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை கிட்ட பேசும்போது தேர்தலில் நிற்பதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. எல்லா யூகங்களுக்கும் நாம முடிச்சு போட்டு பேச முடியாது. உண்மையான தகவல் என்ன அப்படின்றது நீங்க சொன்னதா அல்லது அவர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய மனநிலையில் இருந்து தேவையற்ற முறையில் ஊடகங்களே அது மாதிரியான செய்திகளை பரப்புகிறதா என்பதும் நமக்கு இருக்கு. ஆனால் ஒரு அரசியல் கட்சியில் ஒருவர் உறுப்பினராக சேர்ந்து பிறகு நிர்வாகியாக மாறி பிறகு அவர் கடுமையான பணிகளை செய்கிறார் என்றால் அடிப்படை நோக்கம் தேர்தல், அதில் வெற்றி, அதன் மூலமாக மக்களுக்கு அரசின் பிரதிநிதியாக மக்கள் சேவையாற்றுவதற்கு தான். இதுதான் அரசியல் கட்சியினுடைய அடிப்படை. எல்லாரும் இதுக்கு தான் வராங்க. நான் அரசியல் கட்சிக்கு வரேன், உழைக்கிறேன், சேவை செய்கிறேன், ஆனால் நான் வார்டு கவுன்சிலராக கூட ஆக மாட்டேன், ஒன்றிய கவுன்சிலராக கூட ஆக மாட்டேன், எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கான ஆசை இல்லை என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அது அரசியல் கட்சியை விட ஒரு தனித்துவமாக என்ஜிஓக்கள் இருக்கிறது, அதுக்கு பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. இப்போ ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம் இருக்குது, அதில் அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறார்கள். பல அதில் உட்பிரிவுகள் இருக்கிறது. அதில் யாருமே தேர்தல் அரசியலுக்கு வருவதே கிடையாது. ஆனால் தேர்தல் அரசியலுக்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சின்னு ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியில் நிர்வாகியாக இருக்கிற அருமை சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று சொன்னார் அப்படின்னு ஒரு யூகம் தவறான முறையில் பரவுகிறது என்றால் அது ஏற்புடையதல்ல. நிச்சயமாக அவர் ஒரு நிர்வாகியாக இருக்கிறார். கடந்த காலத்தில் சட்டமன்றத்திற்கு போட்டியிட்டு இருக்கிறார், பாராளுமன்றத்துக்கு போட்டியிட்டு இருக்கிறார். வரக்கூடிய சட்டமன்றத்துக்கும் போட்டியிடுவதற்கு அவர் தயாராக இருப்பார் என்று தான் நான் நினைக்கிறேனே தவிர தேர்தல் அரசியலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொன்னால் அல்லது போட்டியிட மாட்டேன் என்று சொன்னால் அது கட்சிக்குள்ளே இருப்பதற்கான அவசியமற்றதாகத்தான் நான் பர்சனலாக கருதுகிறேன். ஏன்னா ஒருத்தர் கட்சியில் இருந்தால் தேர்தல் அரசியலை விரும்பணும். அப்போ அதுக்கு தான் அவர் கடுமையாக உழைக்கணும். வெறும் சேவை மனப்பான்மையோடு அவர் இருப்பதற்கு மாறிவிட்டார் என்றால் அது அவருடைய தனிப்பட்ட எண்ணம், அதில் நம்ம கருத்து சொல்ல முடியாது. இப்போது
அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து அந்த காலம் முடிந்ததன் பிறகு நயினார் நாகேந்திரன் வந்திருக்காரு. இப்போ வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் குஷ்பு அவர்களாக இருக்கட்டும், KT ராகவன் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அண்ணாமலை தலைவராக இருந்த அந்த 3 ஆண்டுகளில் கொஞ்சம் அவைவாக இருந்த நபர்கள். அவங்க எல்லாருமே இப்போ அண்ணாமலை போனதுக்கப்புறம் வந்திருக்காங்க. அதே நேரத்தில் இபிஎஸ் அவர்களும் பிஜேபியும் கூட்டணி வைக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தால் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு கூறின ஒரு விஷயம் அந்த நேரத்தில் பெரிய லெவலுக்கு வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அண்ணாமலை அவர்கள் இல்லாமல் இருந்த டைமில் இருக்கக்கூடியது கொஞ்சம் முரணாகவே இருக்கு. அண்ணாமலை என்று திரும்ப திரும்ப ஊடகங்களும் உங்களை போன்றவர்களும் தான் பேசிக்கொண்டிருக்கிறீர்களே தவிர, பாரத பிரதமர் ஐயா திரு நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் திரு நயினார் நாகேந்திரன் என்று சொன்ன உடனே மக்களிடத்தில் ஒரு எழுச்சி இருக்கிறது. அவரின் தலைமையிலே மிகச்சிறப்பாக தமிழகத்திலே கட்சி பணியும் சிறப்பாக இருக்கிறது, ஆட்சியை பிடிப்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகிறது என்பதை ரத்தின சுருக்கமாக தனக்கே உரிய கருத்தில் பதிவு செய்து விட்டார். அதனால திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவின் மாநில தலைவர், அவர் உழைத்து கொண்டிருக்கிறார், அவரை கட்சி ஆதரித்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறப்பாக நாங்கள் தேர்தல் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய பூத் கமிட்டிகளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது மட்டும்தான் எங்களுடைய யோசனையை தவிர, தேவையற்ற முறையில் எங்களுடைய சிந்தனையை திசை திருப்புவதற்கு அண்ணாமலை என்ன செய்கிறார், அண்ணாமலை தேர்தலில் நிற்பாரா நிற்க மாட்டாரா, அண்ணாமலையை பற்றி அடுத்த கட்ட என்ன பொறுப்பு தருவார்கள் என்று இதெல்லாம் ஊடகம் பேசுகிறதே தவிர நாங்கள் அதை பற்றி சிந்திக்கவில்லை. எங்களுடைய மத்திய தலைமை அதை முடிவு செய்யுமே தவிர எங்கள் நோக்கம் திமுகவை தமிழகத்திலிருந்து அகற்றுவது. அதை மட்டும்தான் நாங்கள் சிந்திக்கிறோம். அண்ணாமலையை சிந்திப்பதற்கு மத்திய தலைமை இருக்கிறது, அதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அந்த எழுச்சி அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ மதுரை அவர்களுக்கு அமித்ஷா வந்திருந்தப்போ அண்ணாமலை அப்படிங்கிற பேரை சொன்னோன்னே அங்கே வந்த எழுச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே அமித்ஷா அவர்கள் சொன்ன ஒரு ஸ்மைல், அதை அண்ணாமலைன்னு சொன்னோன்னே அந்த மக்கள் கரகோஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் காட்டின அந்த ஒரு ஸ்மைல், அதுவும் ஒரு எழுச்சிக்கு உண்டான ஒரு வரவேற்பு தானே. 3.5 ஆண்டு காலம் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிறார், பணி செய்கிறார். அவருடைய பணியில் கீழே இருக்கிற தொண்டர்களிலிருந்து நிர்வாகிகள் வரைக்கும் மிகச்சிறப்பாக அதை வரவேற்கிறார்கள். அதற்காக உரத்த கோஷம் விடுகிறார்கள். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? 3 வருஷம் ஆயிடுச்சா? 1 வருஷமாவது ஆச்சா? கிடையாது. அப்போ இனி இவருடைய பணிகள், இவருடைய களம், இவர் தேர்தலில் வெற்றி பெறுவது, நம்முடைய பாஜகவுடைய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்றத்தில் அமர வைப்பது, இந்த மாதிரியான சாதனைகளை அவர் வரக்கூடிய காலத்தில் நிறைவேற்றுவார். அப்பொழுது அவருக்கும் இதே கோஷம் அல்லது இதைவிட அதிகமான மக்களின் ஆதரவும் கோஷங்களும் இருக்கலாம். ஒவ்வொரு தலைவர்களுக்கும் வித்தியாசமான பார்வை இருக்கும், வித்தியாசமான செயல்பாட்டு திறன் இருக்கும். அதனால திரு அண்ணாமலை அவர்களையும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களையும் எந்த விதத்திலும் ஒப்பிடக்கூடாது. இவருக்கு ஒரு பாதை இருக்கும் என்றால் அவருக்கு வேறு ஒரு நோக்கம், வேறு ஒரு பாதை, வேறு ஒரு இலக்கு என்று இருக்கும். அதனால நாம் மக்கள் யாரை ஆதரிக்கிறார்கள், எப்படி தேர்தல் அரசியலில் வெற்றி பெற முடியும் என்றுதான் ஒரு கட்சியின் தலைவர் யோசிப்பார். அப்படி திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் யோசிக்கிறார். அதனாலதான் அவர் ரொம்ப சிறப்பாக சொன்னாரு, பாஜகவில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு பேரணியை ஒவ்வொரு பெயரின் அடிப்படையில் நடத்தி காட்டினார்கள் நடைபயணமாக. அது வெவ்வேறு விதமாக இருந்தது. நான் தேர்தலில் திமுகவை அகற்றிவிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களோடு சட்டமன்றத்தை நோக்கி ஒரு பேரணி நடத்துவேன், அதுதான் என்னுடைய தலைமையில் நடக்கிற ஒரு மிகச்சிறந்த பேரணியாக இருக்கும் என்று அற்புதமான ஒரு வாக்குறுதியை, நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான, எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் தமிழக மக்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த நன்னாளில் நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் அது போன்ற ஒரு பேரணியில் கலந்து கொள்வோம். தமிழகம் மாற்றத்தை சந்திக்க போகிறது. ஓகே, இப்போ கவினுடைய ஆணவ கொலை நெல்லையில் வந்து நடந்திருக்கு. இந்த ஆணவ கொலையில் இன்னைக்கு உடலை வாங்கி அவங்க வீட்டில் எல்லாருமே தற்பொழுது இறுதி சடங்கு பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்குள்ள பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையாகவே தென் மாவட்டங்களில் சாதிய வெறியினால் இந்த ஆணவ படுகொலை நடப்பது என்பது அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறேன். ஒரு மனித இனம் என்பதை தாண்டி மிருகத்து எப்படி சிந்திக்குமோ அப்படி சிந்திக்கிற ஒரு மோசமான நிலையில போகிறார்கள் என்பதுதான் இது. ஏன்னா ஒரு காதல் என்பது அது இயல்பாக ஒரு பெண்ணை வற்புறுத்தியோ அல்லது தேவையற்ற முறையில் ஆசை வார்த்தை கூறியோ இல்லை அபகரிச்சுட்டு பிறகு வந்து அந்த பெண்ணை நிர்கதியாக விட்டுறணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் அது உண்மையாகவே இயல்பான முறையில் ஒரு ஆணும் பெண்ணுக்கும் இடையில் மலர்கிற ஒரு விஷயமாக இருக்குமேயானால் அதில் சாதியோ மதமோ எதுவுமே தலையிடவும் கூடாது. இது அடிப்படையாக நாம் பார்க்கணும். அதே நேரத்தில்
தென் மாவட்டங்களில் ஏன் இந்த சாதிய வெறி அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். உளவுத்துறை அதை பற்றி ஏன் கண்காணிக்கல? காவல்துறை இது போன்ற விஷயங்களை சரி செய்வதற்கு ஏன் முயற்சி செய்யல? அதைவிட கொடுமை, நாங்கள் சமூக நீதி அரசு என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆட்சியில் தான் சாதிய படுகொலைகள் அதிகமாக நடக்கிறது என்றால் ஐயா ஸ்டாலின் உறங்கி கொண்டிருக்கிறாரா அல்லது உண்மையாகவே இந்த சாதிய படுகொலைகளை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறாரா என்ற கேள்வியை நாம் எழுப்புறோம். ஏன்னா மத்திய அரசு சொல்லுகிறது ஆணவ படுகொலைக்கு தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை கொண்டு வருகிறோம், ஒவ்வொரு மாநிலமும் கருத்து சொல்லுங்கள் என்று. இன்றைய தேதி வரை மத்திய அரசு அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு தமிழகத்தில் எந்த கருத்தையும் ஐயா ஸ்டாலின் சொல்லலன்னா, அப்ப ஆணவ படுகொலை தவறு என்று ஒரு பக்கம் திமுக பேசுகிறது, இன்னொரு பக்கம் அதை தடுப்பதற்கு மத்திய அரசு சட்டம் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அதற்கு கருத்து சொல்வதற்கு கூட தயங்குகிறது என்று வேலூர் இப்ராஹிம் பாஜக தேசிய செயலாளர் சொன்னா நீங்க அது பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவீங்க. திருமாவளவன் சொல்லுகிறார் தமிழக அரசு இப்படி செய்வது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது, திமுக இப்படி செய்வது வருத்தம் அளிக்கிறது என்று. கூட்டணியில் இருக்கிற திருமாவளவனே பட்டியல் சமூகத்திற்கு ஆதரவாக திரு ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்பதை வெளிப்படையாக நெல்லையில் பேசியிருக்கிறார். இந்த உண்மையை ஸ்டாலின் புரிந்து கொண்டு பட்டியல் சமூக மக்களை ஏமாற்றாமல் அவர்களை பாதுகாக்கிற சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இயல்பான கோரிக்கை. ஓகே, அதாவது வந்து அது நிவாரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் வேண்டாம் அப்படின்னு வீட்டார்கள் சொன்னாலும் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு 5 ஏக்கர் நிலம், ஒரு 12.5 லட்சம் கிட்ட ஒரு பணம், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த குடும்பத்தாருக்கு வந்து அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்க எதுவும் நிவாரணம் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க, நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. எப்படி பார்க்கறது? ஒவ்வொரு நபர்களுமே ஒரு உயிரிழப்பு நடக்குமேயானால் அந்த உயிரிழப்பிற்கு ஒரு சமூகமே பாதிப்பு ஏற்படுத்தும் அல்லது ஒரு தாக்கம் ஏற்படுத்தும், ஒரு சமூகத்திற்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படும்னா அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் உதவி செய்வது தவறே கிடையாது. தமிழக அரசு சரியான உதவிகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய சமீப கால விவாதங்கள் எல்லாமே ரொம்ப அனல் பறக்க வந்து போயிட்டு இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி நிறைய விவாதங்கள் போச்சு. இன்றளவும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விவாதங்கள் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே எதிர்க்கட்சிகள் ஒன்று வைக்க, அதற்கு ஆளும் கட்சியினர் பாஜக வந்து அவங்களுடைய ஸ்டைலில் வந்து ரிப்ளை வந்து வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த விவாத போக்குகள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி நடந்துகிட்டு இருக்கு? காங்கிரசினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவுடைய கைக்கூலியாக செயல்படுகிறாரே தவிர அவர் பாரதத்தின் எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுகிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை என்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை இன்றைக்கு மக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன காரணம்? ஆபரேஷன் சிந்தூர்ல நம்முடைய இராணுவம் தீவிரவாதிகளை இலக்குகளை தாக்கி அதை பாரதத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்க அதிபர் சொல்லிவிட்டார், நாங்க சொல்லிதான் நிப்பாட்டணும் பாகிஸ்தான் இந்தியாவுடைய அந்த யுத்தத்தை அவர் சொல்லிட்டாராம். அதை வந்து திரு ராகுல் காந்தி வந்து நம்புவார். நம்முடைய நாட்டின் அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டு உறுதிமொழி ஏற்ற நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லுகிறார், இந்த தாக்குதல் என்பது நாம் முடிவு செய்தோம், போரை நிறுத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் மன்றாடியதால் போரை நிறுத்தினோம் என்று சொன்னால் இதை நம்ப மாட்டேன்னா அப்ப நீங்க அமெரிக்காவுக்கு கைக்கூலியா ஏஜெண்டா இருக்கிறீர்களே தவிர பாரதத்தில் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் சொல்லுவதை நம்பலன்னா இதை விட அசிங்கம் என்ன இருக்கு? அதான் ராகுல் காந்தி சொல்றாருல, ட்ரம்ப்பை ஏன் பொய்யர்னு சொல்றதுக்கு மோடி அவர்களுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. அன்னைக்கு இந்திரா காந்திக்கு இருந்த ஒரு தைரியம் ஏன் இன்னைக்கு மோடிக்கு இல்லாம போச்சுன்னு கேட்கிறாரு. இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது இங்கு போர் நடப்பதற்கு அமெரிக்க அதிபர் நிக்சன் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டவர். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான பாரதத்தின் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த நல்லாட்சியில துணிந்து நாங்கள் தான் தாக்குதலை பாகிஸ்தான் மீது தொடுத்தோமே தவிர அமெரிக்காவிடத்தில் உதவி கேட்கல. அமெரிக்கா மட்டுமல்ல, வேறு எந்த நாடும் இதை நிறுத்துங்கள் என்று சொன்னாலும் நிறுத்துவதற்கு பிற நாடுகளை கேட்டு தலையசைக்கிற ஒரு தலைவன் அல்ல திரு நரேந்திர மோடி அவர்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், அமெரிக்கா என்ன சொன்னாலும் இங்கே அதற்கு ஜால்ரா தட்டுற வேலையை திரு ராகுல் காந்தி செய்வார் என்பதற்கு மிக முக்கியமா இப்ப பாராளுமன்றத்தில் அவர் பேசிய பேச்சு என்ன? அமெரிக்கா சொல்லுகிறது பாரதத்தினுடைய பொருளாதாரம் செத்து போன பொருளாதாரம் என்று சொல்லிவிட்டா உடனே இதை வரவேற்கணுமாங்க ராகுல் காந்தி? வெட்கமா இல்லையா? எங்கோ வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு ஒருவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்றால் அதை பாராட்டி பேசுவது திரு ராகுல் காந்தியுடைய பேச்சு என்றால், கண்ணு முன்னால 11வது இடத்தில் இருந்த இந்த பாரதத்தினுடைய பொருளாதாரம் 4வது இடத்தில் வளர்ச்சி அடைந்து நிற்கிறது. வளர்ச்சி அடைந்த பாரதம், விக்சித் பாரத் என்று இன்றைக்கு 140 கோடி மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்.
எல்லா உள்கட்டமைப்புகளும் இன்றைக்கு பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய இராணுவத்திற்கு சுயமாக தயாரிப்பு பொருட்கள் செய்வதோடு உலக நாடுகளுக்கு இந்த இராணுவ பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா ஆத்ம நிர்பர் பாரத் என்று சொல்லி தற்சார்பு கொள்கையோடு நம் நாட்டில் உற்பத்தி செய்ய வேண்டும், ஒவ்வொரு பொருளும் நம்ம நாட்டில் இருக்கிற தயாரிக்கிற பொருளை வாங்கணும்னு பிரதமர் அவர்கள் மன் கி பாத் என்கிற மனதின் குரலில் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு விஷயமும் சுயசார்பாக பாரதம் தன்னெழுச்சியாக நின்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அமெரிக்க அதிபர் ஒன்றை சொல்லுகிறார், செத்துப்போன ஒரு வளர்ச்சி அடையாத பொருளாதாரம் என்று சொன்னால் அதை எதிர்த்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நம் நாட்டின் ஒரு பிரஜையாக பேசியிருக்க வேண்டும் ராகுல் காந்தி. ஆனா என்ன செய்யறாரு, நான் டொனால்ட் ட்ரம்ப் பேசுவதை ஆதரிக்கிறேன், பாராட்டுகிறேன் என்று சொல்கிறேன் என்றால் எவ்வளவு பெரிய மோசடி. இது போன்று ராகுல் காந்தி செய்வதனால தான் காங்கிரஸ் இன்னும் படுத்த படுக்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 20 ஆண்டுகள் ஆனாலும் காங்கிரஸ் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் உட்காரும். அதற்கு காரணம் தேசத்தின் மீது அக்கறை இல்லாமல் வெளிநாடுகள் எதை கருத்தாக சொல்லுகிறதோ பாரதத்தை எதிர்த்து அதை தான் ஆதரிக்கக்கூடியவர்களாக காங்கிரஸ்காரர்கள் கடந்த காலத்திலும் இருக்கிறார்கள். நிகழ்காலத்தில் ராகுல் காந்தியும் அதை தான் செய்கிறார். இனி ராகுல் காந்திக்கு பிறகு யார் வந்தாலும் இதைத்தான் செய்ய போகிறார்கள் என்பதை பாரத மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.